ஃபெஸ்டிவல் என்னமோ நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஃபெஸ்டிவல் மூட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அது இதுன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி மாடியெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் மாடியில் தான் பொங்கல் வைப்போம். இதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதே போல் பொங்கல் பானைக்கு அம்மா சுண்ணாம்பு தடவி வச்சுருந்தாங்க. சரி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பொங்கல் பானைக்கு பெயிண்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பெயிண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது. ஏன்னா போகி அன்றைக்கி நைட்டு தான் வந்துட்டு பொங்கல் பானை, கரும்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டைம் இருந்ததுனால இப்போவே வந்து பண்ணி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான டிசைன் தான் போட்டிருந்தேன். பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு. சரி அப்படியே காய வச்சுட்டு பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு இருந்தோம். ஃபெஸ்டிவல்னாலே பூ இல்லாமல் எப்படி? ஒரு நாள் ஃபெஸ்டிவல்னாலே 2-3 முழம் தேவைப்படும். இது 2-3 நாள் ஃபெஸ்டிவல். ஒரு 10 முழத்துக்கிட்ட வந்துட்டு அம்மாவும் நானும் சேர்ந்து கட்டி வச்சுருந்தோம். காக்கடாமல்லியே இந்த மாதிரி நல்லா கட்டிட்டு வாழை இலை போட்டு டைட்டான பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா 10 நாள் ஆனாலும் சூப்பராக வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு பூ கட்டுறவங்க வந்துட்டு சொன்னாங்க எங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரெஷ்ஷான பூவாக வாங்கி கட்டி வச்சுட்டோன்னா 1 வீக் ஆனாலுமே நம்ம எப்படி கட்டி வைக்கிறோமோ அதே போலவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான சாமந்தி பூ எல்லாமே வந்து கட்டி வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு கூழ் ஊற்றுவாங்க. அதையும் பார்த்திங்கன்னா அம்மா ஈவினிங்கே காய்ச்சி வச்சுட்டாங்க. நானும் அதே போல் முருங்கைக்கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்து அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஒரு வழியாக எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு எந்திரிச்சு போகி மட்டும் கொளுத்தி சூப்பராக வந்து பொங்கலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.